கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 1.5 வயது குழந்தையின் வீட்டில் அருணா ஜெகதீசன் விசாரணை நடத்தினார். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கலாம். ரகுவரன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களினுடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று விசாரணை ஆணையத்தினுடைய தலைவர் நேரடியாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். அந்த சம்பவம் நடந்த அந்த அந்த இடத்திலே வேலுசாமிபுரத்திலேயே பார்த்தீங்கன்னா 2 பேர் உயிரிழந்திருந்தாங்க. ஒரு 1.5 வயது குழந்தை இறந்திருந்தது. மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வில் அந்த குழந்தையின் வீட்டிற்கு நேரடியாக சென்றவர் அந்த குழந்தையினுடைய பெற்றோரிடமும் உறவினர்களிடமும் எது போன்ற சம்பவம் நடைபெற்றது, எப்படியெல்லாம் அந்த இடத்துக்கு போனாங்க, உடன் போனவங்கெல்லாம் யார் என்பது தொடர்பான விசாரணைகளை கேட்டறிந்தார். அதே போன்று மற்றொரு இடத்திலும் அவர் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்களுடைய இடத்திற்கு 2 பேருடைய இறந்தவர்களின் வீட்டிற்கு சென்று எதனால் பாதிப்பு ஏற்பட்டது, உங்களுக்கு இன்னும் என்ன அரசாங்கத்தால் என்ன செய்ய முடியும், என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதுபோல இறந்தவர்களுடைய உடன் சென்றவர்கள் யார், அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன ஆனது, என்ன சொல்லிட்டு அங்கே போயிருந்தாங்க அப்படின்னு தொடர்பாக அவர் விசாரணை மேற்கொண்டார். அது மட்டுமே இல்லாம இந்த பகுதியில் அந்த சம்பவம் நடந்த பகுதி முழுவதுமாகவே விடியற்காலை முதலே இவர் விசாரணையை தற்போது தொடங்கி இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய கடைகள் மற்றும் அந்த இருக்கக்கூடிய முதலாவதாக அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்ட அந்த மருத்துவமனைக்கும் நேரடியாக சென்றார். எப்படியெல்லாம் பேஷண்ட் எல்லாம் வந்தாங்க, முதல்ல பேஷண்ட் வரும்போது எப்படியெல்லாம் அவங்க அழைத்துட்டு வரப்பட்டாங்க என்பது தொடர்பான அனைத்தையும் விசாரணை அதிகாரி காலையிலே தற்போது அந்த விசாரணையை துரிதப்படுத்தி இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அருணா ஜெகதீசன் 2வது நாளாக விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி ரகுவரன்.